எங்களை நிம்மதியா தூங்க விடுங்கப்பா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு ஓபன் ஏஐ ஓனர் சாம் ஆல்ட்மேன். ஸ்டூடியோ கிம்ப்லியால கில்லி வேகத்துல எகிரிக்கிட்டு இருக்கு டிமாண்ட். இந்த வேகத்துக்கு வேகத்தடை போடுற மாதிரி தான் சர்வர்ல இருந்து கிராபிக் ப்ராசஸிங் யூனிட் வரைக்கும் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒரு ஆனிமே கார்ட்டூனை வச்சு இவ்வளவு பெரிய கலவரமா? சோ மக்களை இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த கிம்ப்லி ஸ்டுடியோ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, ஒரு 2 நாளா எங்க யார பாருங்க திருமண பக்கம் இல்ல. அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முமே டிராபிக் ஜாம் ஆகி போய் நின்று இருக்குங்க. அபார்ட் ஃப்ரம் ஜோக், இது எதனாலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா யார பாரு சின்ன பசங்க மாதிரி இந்த கிப்லி ஸ்டுடியோ போட்டோவை எடிட் பண்ணி அவங்கவுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு கெத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. என்னமோ நம்மளுடைய வாழ்க்கை ரேஞ்சே கூடுன ரேஞ்சுக்கு இவங்க அலப்பறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த கிப்லினா என்ன, இதுக்கும் சாட் ஜிபிடிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கிப்லி என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல உங்களோட நார்மல் இமேஜை நீங்க போட்டா கூட அது வந்து எடிட் பண்ணி இந்த ஆனிமே கார்ட்டூன் ஃப்ரேம்ல உங்க போட்டோவை வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதாங்க கிப்லியோடைய வேலை. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சாட் ஜிபிடி தான். சாட் ஜிபிடியோடைய 4.0 வெர்ஷன் ஏஐ ஜெனரேட்டர், இது மூலியமா தான் இந்த எடிட் வெர்ஷன் வந்து நமக்கு கிடைக்குங்க. இந்த கிப்லி பாணி புகைப்படங்களை நொடி பொழுதுல உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்க கையில கொடுத்துரும். இதனால நெட்டிசன்ஸ் ரொம்ப இதுல அளவுக்கு அதிகமா ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்வமே கொஞ்சம் அளவுக்கு மீறி போனதுனால என்ன ஆயிட்டுன்னா, முதல்ல சாட் ஜிபிடி இதை வந்து பிரீமியம் பேஸ்டு வெர்ஷனா தான் வச்சிருந்தாங்க. அதாவது பே பண்ணணும். ஆனா யூசர்ஸ் கூட 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை ஒரு ஃப்ரீ யூசர் வெர்ஷனா அவங்க மாத்தினாங்க. அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டுன்னா, அந்த கம்பெனியோட சிஓ ஓனர் சாம் ஆல்ட்மேன் ரொம்ப கடுப்பாய் போயிட்டாரு போல. அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, ஐயா சாமிங்களா, கொஞ்ச நேரத்துக்கு இல்ல குறைச்சிருங்க, இல்ல இதை நீங்க நிப்பாட்டிருங்க. எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தூங்க முடியாம நிம்மதி இழந்து போயிருக்காங்க. ஆரம்பத்துல ஃப்ரீ வெர்ஷன் கொண்டு வரும்போது யூசர்ஸ் எல்லாம் கூடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிஓ ஆப்வியஸ்லி அவருக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கும். ஆனா போக போக கிராபிக் ப்ராசஸிங் யூனிட்டே ஹீட்டிங் மோடுக்கு போற அளவுக்கு அவருக்கு இது ஆப்பா மாறும்னு கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ அவர் ரீசெண்டா என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, இப்போதைக்கு மறுபடியும் இதை நாங்க பேடு வெர்ஷனுக்கு கொண்டு போக போறோம். இதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்திருக்கு, யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஆனா ஃபியூச்சர்ல மறுபடியும் இதை நாங்க வந்து ஃப்ரீ யூசர் வெர்ஷனுக்கு கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காருங்க. ஓகே மக்களே, கிப்லினா என்ன, இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா, இதனால வந்த விளைவுகள் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா நீங்க இதனுடைய பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆனா நான் ட்ரையே பண்ணலப்பா, உண்மைதான். விளைவுகளை பார்த்த நம்ம இந்த நிறுவனமானது விலை கொடுத்து தான் வாங்கினாங்களா, அதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல. அந்த கேள்விக்கு விடை என்னன்னா, கண்டிப்பா இவங்க காசு கொடுத்து இதை வாங்கவே இல்லை. ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட திறமைய, அதாவது இந்த ஆர்ட் ஃபார்மை திருடிதான் இந்த கார்பரேட் கம்பெனி இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஏன்டா ஸ்டேட்டஸ்ல போட்டோன்னு வருத்தப்படுறீங்களா? விடுங்க, நீங்க தெரிஞ்சா பண்ணீங்க, தெரியாதனமா தானே பண்ணிட்டீங்க. ஜாப்பனீஸ் கலைஞருங்க, அவர் பேர் வந்து மிகாசாக்கி. இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். இவர் வரைஞ்ச இந்த ஆர்ட் ஃபார்மோடைய ரெப்ளிகா தான் நேற்று நீங்க எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல போட்டு கெத்து காமிச்ச அந்த கிப்லி ஸ்டுடியோ ஃபார்ம் பிக்குங்க. பெரும்பாலும் இதை வந்து படங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுல வரக்கூடிய இந்த ஆர்ட் ஃபார்ம் காட்சிகள் எல்லாமே முழுக்க முழுக்க கைப்பட வரைஞ்சதுங்க. ஒரு உதாரணத்துக்கு கீழே ஒரு வீடியோ பிளே ஆகும் பாருங்க. 4 செகண்ட் வீடியோ தான். இந்த ஆட்டை உருவாக்குறதுக்கு அந்த கலைஞருக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 நாள், 2 நாள், 2 மாசம், 3 மாசம், 1.5 வருஷங்க. 1.5 வருஷம் 4 செகண்ட் காட்சிக்காக அந்த மனுஷன் தன்னை தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு அதை வரைஞ்சு கொடுத்துருக்காருன்னா அவருக்கு அந்த கலை மேல எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை எதிர்த்து அவரு கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காரு. ஆனா செல்லுபடி ஆகல. உண்மைதான், கார்பரேட் கம்பெனி எதிர்த்து யாரால என்ன பண்ண முடியும்? இப்ப அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்காருன்னா, நீங்க எல்லாம் இதை ட்ரெண்டா ஸ்டைலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வழி இருக்குங்க. அது ஒரு கலை. அந்த கலையை நீங்க வந்து ரொம்ப அவமதிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப உருக்கமா சொல்லிருக்காரு. ஒரு உதாரணங்க, நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்ம எக்ஸாம்ல எழுதும் போது நம்மளை பார்த்து எவனு பிட் அடிச்சு அவன் மார்க் எடுத்திருப்பான். நம்ம அவன்கிட்ட கெத்தா பீத்திக்குவோம், ஏய் என்ன பார்த்தாண்டி நீ பாஸ் ஆன அப்படின்னு. யாரோ ஒருத்தர் செட் பண்ணி வச்ச ஒரு சிலபஸை காப்பி அடிச்சதுக்கே நம்ம அவளை கெத்து காட்டுறோமே, அது அவருடைய கிரியேட்டிவிட்டிங்க. அதுக்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல, போராடியும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது அவர் மனசுக்குள்ள
எவ்வளவு ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் வலியோட, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ மக்களே, இது வரைக்கும் நம்ம அவருடைய போராட்டத்தை பார்த்தாச்சு. ஆனா இதை வச்சு எதிர்காலத்துல நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்க போது அதையும் தெரிஞ்சுக்கலாம். எங்க வீடியோவுடைய எண்ட் கான்க்ளூஷனாவும் அதான் அமைய போதுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா எவால்யூஷன் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுங்க. இந்த எவால்யூஷன்ல ஒண்ணுதான் இந்த ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போதே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ நிறைய பேரால ஒரு பேசும் பொருளாவே ஆச்சு. அது என்னன்னா ஹியூமன் ரிசோர்சஸ், ஹியூமனுடைய வேல்யூவை இது ரொம்ப ரெடியூஸ் பண்ணும், ஹியூமன் வேல்யூ இது குறைச்சிரும் அப்படின்னு. அதுல ஒரு உதாரணம் தான் இப்போ அந்த ஜாப்பனீஸ் கலைஞருக்கு ஏற்பட்ட ஏமாற்றமும் வலியும் வேதனையுங்க. அதுக்குன்னு இந்த எவால்யூஷனும் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது, இதை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டும் வர முடியாது. பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி எவால்யூஷனுக்கு எதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். யூஸ் டு ஆகிறோம்னா ப்ரீவியஸ் இருந்ததை விட இப்போ அது நேரத்தையும் செலவையும் ரொம்ப குறைக்கிற காரணத்தால தான். இதான் ஒரு அடிப்படை காரணமே. அந்த ஆர்டிஸ்ட் விஷயத்துல எடுத்துக்கோங்க, அவர் மேனுவலா வரைகிறதுக்கு ரொம்ப சார்ஜ் பண்ணலாம். 1.5 வருஷம் அவர் உழைப்பு கொடுத்து வரைகிறாருன்னா அந்த அளவுக்கு சார்ஜஸும் இருக்கும். ஆனா அதுவே இப்போ இந்த ஏஐனா எனக்கு 1.5 நிமிஷத்துல பண்ணி கொடுத்துருது, எனக்கு செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம் ஆகுது. இதனாலதான் நம்ம அதுக்கு ரொம்ப யூஸ் டு ஆகுறாங்க. சரி, இந்த எவால்யூஷன் டு எவால்யூஷன், கன்வர்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ், இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிசிஓ, லேண்ட்லைன், இந்த காயின் போயிட்டு ஃபோன் பண்ற இந்த கடைகள்லாம் இருந்துச்சு. மொபைலு, ஆண்ட்ராய்டு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த கடைகளே இல்லை. அதுக்குன்னு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படல. ஏன்னா அவங்க எல்லாருமே வியாபாரிகள். அந்த பொருள் தான் ஸ்டாப் ஆச்சு. அவங்க அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பொருளை வச்சு அவங்கள்ட்ட வியாபார நுணுக்கம் இருந்த காரணத்தால அவங்க எப்படியாவது பொழைச்சிக்கிடுவாங்க. பட் அதுவே இந்த ஜாப்பனீஸ் கலைஞர் மாதிரி ஒரு கலைஞருக்கு ஆச்சுன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? அவருக்கு கலையை தவிர வேற எதுவும் தெரியாது. ஸோ இதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, மனிதனுடைய இயற்பியல் இயலாமைக்கு மட்டும்தான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வேணும். அது தவிர இந்த மாதிரி கலைக்கு, இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்முக்கு கொண்டு வர தப்பு இல்லை. அப்படியே கொண்டு வந்துட்டாலுமே அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த செட்டில்மெண்ட்டை கொடுத்தாச்சுன்னா அட்லீஸ்ட் இதனுடைய பாதிப்பு குறைய வாய்ப்பு இருக்குங்க. சரி, இந்த எக்ஸாம்பிளை கேட்ட உடனே அவர் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு படைப்பாளி தானே, அவருக்கு தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு, நான் கால் சென்டர்ல வேலை பார்க்கப்பா, நான் ஐடி டிபார்ட்மெண்ட் இப்படின்னு நம்ம பெருமையா கேத்து காமிச்சிக்க வேண்டாம். ஏன்னா எதிர்காலத்துல இது கால் சென்டர்ல இருந்து, ஐடி ப்ரொஃபஷனல் இருந்து, எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், மேனுவல், மஷின் ஆப்ரேட்டர்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஏஐ ஆளுமை வர 90% மேல வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்துட்டுனா இந்த ப்ரொஃபஷனல் இருக்கவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகும். அப்படிப்பட்ட சமயத்துல இந்த தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு இல்லாம, இந்த ஏஐ டெக்னாலஜிக்கும் கிளிச் இல்லாம, ரெண்டையும் பேலன்ஸா எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஃபாலோ பண்ணிருங்க.